வெல்கம் டு மை சேனல் QC வெல்டிங் இன்ஸ்பெக்டர் தமிழ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா PCN கோர்சஸோட டீட்டெயில்ஸ், அதாவது அதோட எலிஜிபிலிட்டி என்ன, அதோட டியூரேஷன் என்ன, அதோட ஃபீஸ் என்ன, அதில் என்னென்ன கான்டென்ட்ஸ்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து இண்டிவிஜுவலாக அடங்கியிருக்குது, அதுபோக ஒவ்வொரு மெத்தடும் எதை கவர் பண்ணுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு PCN, இதோட ஃபுல் ஃபார்ம் பெர்சனல் சர்டிஃபிகேஷன் இன் நான் ரெஸ்ட்ரிக்டிவ் டெஸ்டிங். இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். இந்த சர்டிஃபிகேட் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா BINDT, த பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நான் ரெஸ்ட்ரிக்டிவ் டெஸ்டிங். அவங்க தான் இந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே PCN லெவல் 2 பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம். பொதுவாகவே NDT கோர்ஸாக இருந்தாலும் சரி, வெல்டிங் கோர்ஸாக இருந்தாலும் சரி, பெயிண்டிங் எக்ஸெட்ரா எந்த கோர்ஸாக இருந்தாலும் இதுக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஐ டெஸ்ட் சர்டிஃபிகேட், அதாவது லாங் சைட் ஷார்ட் சைட் அது பற்றின சர்டிஃபிகேட். அப்புறம் ஐ கலர் டெஸ்ட் சர்டிஃபிகேட். இது கண்டிப்பாக நம்ம ப்ரொவைட் பண்ணிடணும். அப்போ தான் அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதுபோக இந்த PCN லெவல் 2 இதில் அகடாமிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு அவங்க இண்டிவிஜுவலாக எதையுமே சொல்லலை. பட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு PCN லெவல் 2ல் LPT, அதாவது லிக்யூட் பெனட்ரன்ட் டெஸ்ட். இதில் வெல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது போக மல்டி செக்டார் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம வெல்ஸ் பற்றி மட்டும் பார்ப்போம். இந்த PCN லெவல் 2 LPTயில் அதாவது இந்த வெல்ஸில் இதோட டியூரேஷன் 7 days அப்படின்னு போட்டிருப்பேன். பட் இது இன்ஸ்டியூட் படி வேரி ஆகும். பட் இது எல்லாமே PCNல உள்ள எல்லா கோர்ஸுமே 40 hours, 80 hours, 120 hours இந்த மாதிரி ஹார்ஸ் கனெக்ட் பண்ணி தான் இருக்கும். இதோட ஃபீஸ் 35,000 இந்தியன் மணி ப்ளஸ் GST 18%, மேபி ஒரு 41 சம்திங் வரும். இதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் 5 months இருக்கணும். இந்த PCN லெவல் 2 லிக்யூட் பெனட்ரன்ட் டெஸ்டிங்கில் என்னென்ன கான்டென்ட்ஸ்லாம் இந்த கோர்ஸில் இருக்குது அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் NDT, சேஃப் அப்ளிகேஷன் ஆஃப் லிக்யூட் பெனட்ரன்ட் இன்ஸ்பெக்ஷன், ஸ்கோப் ஆஃப் அப்ளிகேஷன், எக்யூப்மெண்ட் ஃபெமிலியரைசேஷன், ஆர்ஜின் அண்ட் நேச்சர் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டிஸ். இது போக இந்த கோர்ஸில் வேறு என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா பெனட்ரன்ட் டெஸ்டிங்கோட பேசிக் பிரின்சிபிள், பெனட்ரன்ட் டெஸ்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் வாஷபிள், அப்புறம் போஸ்ட் எமுல்சியபிள், ரிமூவபிள் ப்ராசஸ், இதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். இது போக இன்ஸ்பெக்ஷன் ப்ரொசீஜர், அப்புறம் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ், இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை கவர் பண்ணி தான் இந்த கோர்ஸ் இருக்குது. அடுத்து PCN லெவல் 2 மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் டெஸ்டிங் வெல்ஸ். இதுவும் LPT மாதிரி தான். அதே டியூரேஷன், அதே ஃபீஸு, அதே எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கோர்ஸோட கான்டென்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேக்னட்டிசம், மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், இண்டக்ஷன், பெர்மியபிலிட்டி அண்ட் ரிலக்டன்ஸ், மேக்னட்டிசேஷன், லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், மெத்தட்ஸ் ஆஃப் டெஸ்டிங், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் இண்டிகேஷன், டிமேக்னட்டிசேஷன், ப்ராக்டிக்கல் எக்ஸசைசஸ், மெத்தட்ஸ் ஆஃப் அசஸிங் சென்சிட்டிவிட்டி, இன்ஸ்ட்ரக்ஷன் ரைட்டிங். இது போக மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் டெஸ்டிங்கோட பிரின்சிபல்ஸ் என்ன, அப்புறம் ஃபோர்ஜிங்ஸ், கேஸ்டிங்ஸ், வெல்டிங், இதுலாம் எப்படி மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் டெஸ்டிங்கை பெர்ஃபார்ம் பண்ணுறது, அப்புறம் இந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் டெஸ்டிங்கோட இன்ஸ்பெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ், அப்புறம் ரிப்போர்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தை தான் இந்த கோர்ஸில் கவர் பண்ணியிருக்குது. அடுத்து PCN ரேடியோகிராஃபி டெஸ்ட் ஃபிலிம் இன்டர்பிரிட்டேஷன், அதாவது RTFI, இதை RI அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதோட டியூரேஷன் கூட 7 days, ஃபீஸ் 45,000 ப்ளஸ் GST. இதுக்கு ரெக்வயர்டு எக்ஸ்பீரியன்ஸ் 6 months. எனக்கு தெரிஞ்சு UTக்கு அப்புறம், அதாவது PCN UTக்கு அப்புறம் அதிகமான ரெக்குயர்மெண்ட்ஸ் வர்றது இந்த RTFI கோர்ஸுக்கு தான் அதிகமான ரெக்குயர்மெண்ட்ஸ் வரும். இந்த கோர்ஸில் வரக்கூடிய கான்டென்ட் என்னென்னா வெல்டிங் ப்ராசஸ் அண்ட் வெல்ட் டிஃபெக்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் காமா ரேஸ், ஃபிலிம் ப்ராசஸிங் அண்ட் ஸ்பியூரியஸ் இண்டிகேஷன்ஸ், factors controlling contrast and definition, X and gamma ray equipment, ionizing radiation.
இதில் வந்து ரேடியோகிராஃபி டெஸ்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ரே காமா ரே சோர்ஸோட பேசிக் தியரி, அப்புறம் வந்து ஃபிலிம் செலெக்ஷன், அதோட எனர்ஜி லெவல், அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிமனுக்கு வந்து என்ன டெக்னிக் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அடுத்து ஃபிலிம் ப்ராசஸிங், அப்புறம் டார்க் ரூம் டெக்னிக்ஸ் இதை பற்றின தியரி, அப்புறம் பேசிக் ரேடியேஷன் சேஃப்டியோட ஒர்க்கிங் நாலேஜ், அடுத்து வந்து ஃபிலிமோட ஃபால்ட்டு, அப்புறம் ஃபிலிமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதாவது சென்சிட்டோமெட்ரி பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ணியிருக்கும். அடுத்து பிசிஎன் லெவல் 2 அல்ட்ராசோனிக் டெஸ்டிங். அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்கில் 3.1 3.2 ரெண்டு இருக்குது. இதில் 3.1 அப்படிங்கிறது வந்து பட் வெல்டட் பிளேட்டு, 3.2 அப்படிங்கிறது வந்து பட் வெல்டட் பைப்பு. பொதுவாகவே வந்து இந்த ரெண்டு கோர்ஸையுமே வந்து ஒரு காம்பினேஷனாக தான் வந்து பண்ணுவாங்க. இதோட கோர்ஸ் டியூரேஷன் வந்து 120 hours அப்படின்னு இதில் கொடுத்துருக்குது. பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரில. நீங்கள் வந்து அப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து ஃபோன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா வந்து சொல்லுவாங்க. இதோட ஃபீஸ் வந்து 35,000 தான், ரெண்டுக்குமே தனித்தனியாக 35,000. மொத்தமாக வந்து ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 82 சம்திங் வரும். இந்த கோர்ஸில் வரக்கூடிய கான்டென்ட்ஸ் வந்து வெல்டிங் ப்ராசஸ் அண்ட் டிஃபெக்ட்ஸ், பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அல்ட்ராசோனிக்ஸ், நேச்சர் ஆஃப் சவுண்ட், ஃப்ளா டிடெக்டர், செட்டிங் த கண்ட்ரோல்ஸ், பிஹேவியர் ஆஃப் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ், டிரான்ஸ்மிஷன், ரெஃப்ளெக்ஷன், ரெசோனன்ஸ், calibration and reference block, plotting beam profiles, flaw location, sizing methods, practical exercises. Example வந்து plate butt weld, techniques and report writing. இது போக calibration blocks யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு அல்ட்ராசோனிக் எக்யூப்மெண்ட்டை வந்து calibration பண்ணுறது, ஸ்டீல் பிளேட்ஸில் வந்து திக்னஸை மெஷர் பண்ணுறது, அதே மாதிரி வந்து ஸ்டீல் பிளேட்ஸில் இருக்கக்கூடிய லேமினேஷன், அதாவது லேமினேஷன் அப்படிங்கிறது வந்து வெல்டுக்கு முன்னாடியே வரக்கூடிய கிராக் அப்படின்னு நம்ம வந்து சிசிப்பில் சாப்டர் 3ல் வந்து பார்த்துருப்போம். இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து நம்ம பார்த்துருப்போம். வெல்டானதுக்கப்புறம் வரக்கூடியதை வந்து லேமெலார் டியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல்டாகிறதுக்கு முன்னாடியே இருந்தாலும் வந்து அதை லேமினேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு பட் வெல்டட் ஜாயிண்ட்டுக்கு வந்து என்ன ப்ரோபை வந்து செலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பட் வெல்டில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸை வந்து சைஸு, லொக்கேஷன் ரெண்டையுமே வந்து டிடெக்ட் பண்ணி அதுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறது எப்படி. அடுத்து வந்து அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் ரிலேட்டடாக உள்ள ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது கோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது. இது சம்பந்தமான விஷயங்கள் தான் வந்து இந்த ரெண்டு கோர்ஸ்லையுமே வந்து கவர் ஆகிருக்கும். அடுத்து வந்து இந்த கோர்ஸுக்கான இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 12 months. அடுத்து வந்து பிசிஎன் லெவல் 2 அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் 3.8 3.9. இதோட டியூரேஷன் வந்து 12 days அப்படின்னு கொடுத்துருக்குது. பட் ஐ திங்க் வந்து ரெண்டுக்கு வந்து செப்பரேட்டாக தான் வரும். அதாவது 6 days 6 days அந்த மாதிரி தான் வரும். இதுக்கும் வந்து ஃபீஸ் வந்து 35,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி தான் முதல் சொன்ன மாதிரி. இதில் வந்து 3.8 அப்படிங்கிறது வந்து நாசில், 3.9 அப்படிங்கிறது வந்து நோட். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா வந்து 3.1 அதாவது பிசிஎன் லெவல் 2 யூடியில் 3.1 3.2 ரெண்டுலேயுமே வந்து குவாலிஃபை ஆகிருக்கணும். அதாவது பட் வெல்டட் பிளேட் அப்புறம் பட் வெல்டட் பைப் அது ரெண்டுலேயுமே வந்து குவாலிஃபை ஆகிருந்தால் தான் இந்த ரெண்டு கோர்ஸுமே வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நாசில்னா என்ன, நோடுனா என்ன அப்படின்னா வந்து இந்த பிக்சரை வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து கொடுத்துருக்குறேன். பொதுவாக நாசில் அப்படின்னா வந்து ப்ரெஷர் வெசலில் வரக்கூடிய ஒரு ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரெஷர் வெசலில் வரக்கூடிய ஒரு கனெக்ஷன் அதான் வந்து நாசில். ஆனால் நோட் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரக்சுரல்ஸில் வரக்கூடிய ஒரு சப்போர்ட்டட் ஜாயிண்ட் தான் வந்து நோட். இது வந்து கொஞ்சம் லேட்ரலாக இருக்கும். நாசிலுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், எந்த ஒரு ஆங்கிள் இருக்காது. பட் நோடில் வந்து ஆங்கிள் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. அவ்வளோதான் வந்து இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இது போக இந்த கோர்ஸில் வந்து ஃபுல் பெனட்ரேஷன் வெல்டு அப்புறம் பார்ஷியல் பெனட்ரேஷன் வெல்டு பற்றியும் வரும். ஃபுல் பெனட்ரேஷன் வெல்டு பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும். பார்ஷியல் பெனட்ரேஷன் வெல்டு அப்படின்னா என்னென்னு நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். இருந்தாலும் வந்து சொல்லிடுறேன். பார்ஷியல் பெனட்ரேஷன் வெல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு சில ஸ்ட்ரக்சுரல்ஸில் வந்து வெல்டு வந்து ஃபுல்லாக பெனட்ரேஷன் ஆகாமல் பார்ஷியலாக வந்து பெனட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அஸ் பெர் த கிளையண்ட் ரெக்குயர்மெண்ட் படி தான். ஒரு ஜாயிண்ட்டுக்கு வந்து பெனட்ரேஷன் முக்கியம் இல்லை அப்படிங்க போயில
இந்த பார்ஷியல் பெனட்ரேஷன் வெல்டு வந்து அடிப்பாங்க. இது வந்து அதாவது வந்து பொதுவாகவே வந்து லேக் ஆஃப் பெனட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டிஃபெக்ட் தான். இது வந்து பெரும்பாலும் அக்செப்டன்ஸ் கிரிட்டீரியாஸில் வந்து இது அலோவ் பண்ணுறது கிடையாது. இது வந்து as per த ரிக்குவயர்மெண்ட்னால இந்த பார்ஷியல் பெனட்ரேஷன் வெல்டு வந்து அடிப்பாங்க. அடுத்து வந்து PCN லெவல் 2 பேஸ்ட் அரே அல்ட்ராசோனிக் டெஸ்டிங். இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் மெத்தட் இது. இதோட டியூரேஷன் வந்து 120 hours. இதோட ஃபீஸ் வந்து 1,60,000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.90 lakhs வந்து வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 4 மாதம் தேவைப்படுது. இந்த கோர்ஸில் வந்து கவர் ஆகக்கூடிய கான்டென்ட்ஸ் என்ன அப்படின்னா, பேஸ்ட் அரே தியரி அண்ட் அப்ளிகேஷன், அட்வான்டேஜஸ், digitization, system configuration, calibration and validation blocks, scan plan, selection of parameters for Powton wells, creation of set of files, calibration such as velocity, wedge, sensitivity, TCG, optimization, testing of specimen samples, data acquisition and verification of data analysis and data auditing, locating, flaw characterization and sizing. இதில் பேஸ்ட் அரே அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்கோட பேசிக் கான்செப்ட், அப்புறம் வந்து கெலிப்ரேஷன் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி பேஸ்ட் அரே அல்ட்ராசோனிக் எக்யூப்மெண்ட்டை வந்து எப்படி வந்து கெலிப்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். இது போக இன்னும் பேஸ்ட் அரே அல்ட்ராசோனிக் டெஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு வெல்டில் எப்படி எக்ஸாம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த கோர்ஸில் வந்து கவர் ஆகிருக்கும். அடுத்து PCN லெவல் 2 டைம் ஆஃப் ஃப்ளைட் டிஃப்ராக்ஷன் டெஸ்டிங் TOFD. இதோட டியூரேஷன் வந்து 10 days, அதாவது 80 hours. இதோட ஃபீஸ் வந்து 1,40,000 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 year இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் வந்து கவர் ஆகக்கூடிய கான்டென்ட்ஸ் என்ன அப்படின்னா, TOFD தியரி அண்ட் அப்ளிகேஷன் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன், techniques, props, coverage, its implications, selection of parameters for TOFD technique on wells, errors in TOFD, calculation of dead zones, time of flight calculations, creation of set of files, testing of specimen samples, data acquisition and verification of data analysis and data auditing, locating, flaw characterization and sizing. இதுலேயும் வந்து TOFDயோட பேசிக் கான்செப்ட், அதாவது டெக்னிக், அப்புறம் ப்ரோப் செலெக்ஷன், பேராமீட்டர்ஸ், அப்புறம் இதோட கவரேஜ், இதை பார்த்தின பேசிக்ஸ். இதுக்கப்புறம் வந்து கெலிப்ரேஷன் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு TOFD எக்யூப்மெண்ட்டை வந்து கெலிப்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம். இதுபோக TOFD சம்மந்தமாக உள்ள அனைத்து டீட்டெயில்ஸுமே வந்து இந்த கோர்ஸில் வந்து கவர் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து யாராச்சும் PCN பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ என்னோட சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க.